தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக ஏற்கனவே தமிழக கவர்னரை சந்தித்து டிடிவி தினகரன் புகார் தெரிவித்த நிலையில் மீண்டும் தமிழக கவர்னரை டிடிவி தினகரன் சந்திக்க இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாவேக அரசுக்கு எதிராக ஏற்கனவே கவர்னரிடம் குதிரை பெறும் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் சமீபத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் தாவேகாவுக்கு வர தயாராக இருப்பதாக ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த விவகாரம் தொடர்பாக கூட ஆளுநரை சந்திக்கும் போது எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைத்ததிலிருந்து புதிய அரசு மீது தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை டிடிவி தினகரன் முன்வைத்து வருகிறதை பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக தொடக்க முதலே விமர்சனங்களை டிடிவி தினகரன் முன்வைத்து வருகின்றார். இப்படியான ஒரு நிலையில்தான் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை டிடிவி தினகரன் சந்திக்க இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடக்கத்திலிருந்தே டிடிவி தினகரனுடைய ஆளுநர் சந்திப்பு, அதை தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பாக அளித்த புகார் என்பது பேசு பொருளாக மாறிய நிலையில்தான் மீண்டும் இந்த சந்திப்பு என்பது பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலையில் கூட அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில்தான் அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமமுக சார்பாக போட்டியிட்ட காமராஜ் அவருடைய ஆதரவினை பெறுவதற்கும் தாவேக முயற்சி செய்தது. இதை முன்வைத்து கடுமையான குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றிக் கழகம் மீது அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முன்வைத்திருந்தார். தன்னுடைய கட்சி எம்எல்ஏ கையெழுத்து போலியாக போட்டு ஆளுநரிடம் கொடுத்துள்ளதாக அப்போது பரபரப்பு குற்றச்சாட்டினையும் சுமத்தியிருந்தார். அதோடு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வருவதையும் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இதுவரை இல்லாத குதிரை பேரம் என்பதை தாவேக அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் தூய சக்தி என சொல்லிவிட்டு எம்எல்ஏக்களை தாவேக விலைக்கு வாங்குகிறது என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை டி தினகரன் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் இணைந்தது தாவேகாவில் அதிமுகவில் இருந்து விலகி தற்போது தாவேகாவில் பல முன்னாள் அமைச்சர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகி தாவேக இணைந்த நிகழ்வு என்பது கூட அப்பட்டமான குதிரை பேரம் தான் என குற்றச்சாட்டு சுமத்தி வருகின்ற நிலையில்தான் மேலும் 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து தாவேக வர தயாராக இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கும் நிலையில்தான் டிடிவி தினகரன் இன்று தமிழக கவர்னரை சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்பது அதில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமைச்சர் செங்கோட்டையனுடைய இந்த பேசியதை வைத்து தாவேக மீது டிடிவி தினகரன் குதிரை பேரம் புகார் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற புகாரை தாவேக மீது திமுக அதிமுக கட்சிகள் ஆளுநரிடம் அளித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து அது தொடர்பான புகார் கடிதம் கொடுப்ப இருப்பதும் என்பதும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஏற்கனவே தாவேக அரசுக்கு எதிராக இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு என்பது தீவிரமாக இருந்த நிலையில்தான் அமைச்சர் செங்கோட்டையின் பேச்சு, அதே போன்று ஏற்கனவே கவர்னரை சந்தித்து தன்னுடைய கட்சி எம்எல்ஏ கையெழுத்து போலியாக பெறப்பட்டு அவர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த நிகழ்வு என்பது அதன் பின்னணியில் குதிரை பேரம் என்பது நடந்திருப்பதாக தினகரன் குற்றச்சாட்டு நிகழ்வு, அதனுடைய அப்டேட் என்ன, அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு தீவிரமாக டிடி தினகரன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிற நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.